நிஜமாவே நீ ரொம்ப தைரியமான ஆளுதான். ஆனா நான் உன்னை இப்படியே விட போவதில்லை. சாவு பயனா என்னன்னே தெரியாம இருக்கிற உனக்கு சாவுனா என்னன்னு காட்ட போறேன். இவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நீ இவ்வளவு தைரியமா வந்திருக்கல என்று சொன்னவன் அவனை பார்த்து கொடூரமாக சிரிக்க ஆரம்பித்தான். கென்னி மூலம் விஷயம் அறிந்த பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் கையில் கன்னுடன் அந்த இடத்திற்கு வந்தனர். என்னதான் இவன் தனியா வந்தாலும் என்னை சுத்தி எக்ஸ்பர்ட்டான கொலைகாரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ என் கையில் இருக்கிற பாம் கன்ஸுக்கெல்லாம் அளவே கிடையாது என்று மனதிற்குள் நினைத்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டவன் அவனை பார்த்து, என்னடா சாக ரெடியா என்று கேட்க, அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். நீதானே நேத்து உன் ஆளுங்களை விட்டு என்ன அட்டாக் பண்ணது? என்னையும் என் ஆளுங்களையும் போட்டு தள்ள நீதானே ஸ்கெட்ச் போட்ட என்று அவன் கேட்க, ஆமா, நான் தான் உன்னை நேத்து என் ஆளுங்களை விட்டு அட்டாக் பண்ண வச்சேன். அது மட்டும் இல்லாம நந்தகுமாரியும் ஹாஸ்பிட்டல்ல நான் தான் அட்மிட் ஆக வச்சேன். இப்போ அதனால என்ன என்று பிளாக் ஹாக் கேட்க, அதனால தான்டா உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் தம்பி என்று விக்ரம் கூலாக சொல்ல, அவனது இந்த பேச்சுவார்த்தை கென்னிக்கும் பிளாக் ஹாக்கிற்கும் சிறிது ஷாக்காகத்தான் இருந்தது. எப்படி இவனால இந்த அளவுக்கு கூலா இருக்க முடியுது? இவனுக்கு பயனா என்னன்னு தெரியாதா? இல்ல பயப்படாத மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே என்று யோசிக்க கென்னி அவனை பார்த்து, இங்க பாரு விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி இவங்க லோக்கலான ஆளு கிடையாது. ஃபாரினர்ஸ், கொலை செய்யறதுக்குனே சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. இவங்களுக்கு அப்ப இருந்தே வேற எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஆர்வம் இருக்கவே இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பணம் தர இவனை கொல்லணும்னு சொன்னா கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அது வரைக்கும் வேற எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு கான்சென்ட்ரேட் இருக்கவே இருக்காது. சாப்பிட்றத கூட மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி தான் நீ இப்ப நின்றுட்டு இருக்க என்று அவள் சொல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குடா உங்க ஹிஸ்டரி. சோறு தின்ன கூட மறந்துட்டு கொலை பண்ணி சம்பாதிக்கிறீங்களா? எதுக்குடா? எனக்கெல்லாம் சோறு தான்ப்பா முக்கியம் என்று சொன்னவன் பிளாக் ஹாக்கை மேலும் கீழும் பார்க்க, உடனே அவன் பக்கம் திரும்பிய கென்னி, இங்க பாரு பிளாக் ஹாக், அவன் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட பேசி உன்னை ஏமாத்தி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீ அவன் பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடாத என்று அவள் சொல்ல, அதை கேட்ட பிளாக் ஹாக்கிற்கு அவள் சொல்வதுதான் உண்மை என்று தோன்றியது. உடனே தனது ஆட்களை பார்த்து கண்ணாசைக்க அவர்கள் அனைவரும் விக்ரமை நெருங்கினர். தன்னை நெருங்கி வருபவர்கள் அனைவரையும் கோபமான பார்வை ஒன்றை பார்த்தவன் தன் அருகே இருந்த தூணில் ஓங்கி குத்த, அந்த தூண் ஒரே அடியில் இரண்டாக பிளந்து கீழே விழுந்தது. அவனின் இந்த செய்கையை பார்த்து அதிர்ந்தவர்கள் 2 அடி பின்னே நகர்ந்தனர். அதன் பின் தன் முன்னால் நின்று கொண்டிருந்த பிளாக் ஹாக்கை நெருங்கியவன் அவன் வயிற்றில் ஓங்கி குத்தினான். அடித்த ஒரே அடியில் பிளாக் ஹாக் அங்கே இருந்த கம்பி ஒன்றில் விழுந்து கீழே சரிந்தான். அவனது வாயில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. தன் பலம் முழுவதையும் யாரோ பறித்து விட்டது போல் பயந்து பின்வாங்கினான் பிளாக் ஹாக். தூரத்தில் இருந்து இதை பார்த்த கென்னி மிகவும் ஷாக் ஆனாள். என்ன இது, இப்படி ஒரே அட்டாக்ல கீழே தள்ளி விட்டுட்டான் என்று அவள் சத்தமாக ஆச்சரியமாக சொல்ல, அதே சமயம் இங்கே தரையில் விழுந்து கிடந்த பிளாக் ஹாக்கை பார்த்த விக்ரம் நேராக அவன் அருகில் சென்று அவனது தலையில் தன் காலை வைத்து நசுக்க ஆரம்பித்தான். ஒரே அடியில் விக்ரம் வெற்றி பெற்றான். பிளாக் ஹாக் தனது சக்தியை இழந்து தரையில் விழுந்து மரணத்தின் விளிம்பிற்கு சென்றான். இப்பொழுது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 30ற்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் துப்பாக்கியுடன் வேக வேகமாக ஓடி வந்து விக்ரமை சுற்றி வளைத்தனர். கூட்டத்தில் ஒருவன் மிகவும் கோபமாக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க லீட் பிளாக் ஹாக்கவே நீ இப்படி அடிச்சிருப்ப, இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்க மாட்ட என்று சொல்லி அவன் விக்ரமை நோக்கி தனது கன்னை நீட்ட, உடனே அவனை சுற்றி இருந்த அனைவருமே அவனை நோக்கி குறிவைத்தனர். ஆனால் விக்ரமோ சாதாரணமாக சிரித்துக்கொண்டு, ஏண்டா உங்களை பத்தி நிறைய பில்டப் கொடுத்தாங்க, பிளாக் ஹாக்குனா அப்படி பிளாக் ஹாக்குனா இப்படின்னு, அவங்க பக்கத்துல போக கூட முடியாது, நெருங்க முடியாது, அது இதுன்னு எவ்வளவோ பில்டப் கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு மண்டையில மூளை கொஞ்சம் கூட இல்லைன்ற விஷயத்த ஒருத்தனும் சொல்லல என்று சொல்ல, அவனது இந்த வார்த்தை அவர்களை கோபப்படுத்தியது. இருந்தாலும் அவன் எதற்காக இப்படி சொல்கிறான் என்ற ஒரு கேள்வியை மனதிற்குள் எழுப்பியது. டேய், என்னடா சொல்ற, யாருக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க என்று ஒருவன் கோபமாக கேட்க, பின்ன நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என் காலுக்கு கீழே கிடக்கிறவன் உங்களோட தலைவன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கப்போ எவ்வளவு தைரியமா என்ன பார்த்து நீங்க கண்ணை நீட்டலாம்? நீங்க என்ன கொல்றதுக்குள்ள நான் உங்க தலைவனை போட்டு தள்ளிட்டேனா
என்ன பண்ணுவீங்க என்று மிரட்டலாக கேட்டவன் தனது இரு பாக்கெட்டிற்குள் கைவிட்டு தனது 2 கன்களை எடுத்தான். என் மேல ஏதாவது ஒரு புல்லட் பட்டுச்சு, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க தலைவர் செத்துருவான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த நிலைமை புரிய ஆரம்பித்தது. அதை நினைத்து அவர்கள் அதிர்ச்சியில் உறைய அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட விக்ரம் நொடி பொழுதும் தாமதிக்காது அங்கிருந்து அனைவரையும் மூச்சுவிட கூட நேரமில்லாமல் படபடவென சுட்டு தள்ளினான். இதை சிறிதும் எதிர்பார்க்காதவர்கள் தங்கள் கையில் இருந்த கன்னை கீழே விட ஆரம்பித்தனர். காரணம், விக்ரமின் அனைத்து அட்டாக்கும் அவர்கள் வைத்திருந்த கன் மீது தான் இருந்தது. அந்த 30 நபர்களின் கைகளையும் விடாமல் சுட்டு தள்ள வழி தாங்க முடியாது அனைவருமே தங்கள் கையில் இருந்த கன்னை கீழே விட, அதன் பின் மின்னல் வேகத்தில் புல்லட்டை லோட் செய்தவன் அவர்கள் அனைவரையுமே சுட்டு பொசுக்கினான். இப்பொழுது அனைவருமே தரையில் சரிந்து விழுந்தனர். இதையெல்லாம் தரையில் படுத்திருந்தவாறு விக்ரமின் காலுக்கு அடியில் இருந்து பார்த்த பிளாக் ஹாக் மிகவும் ஷாக்காகி அதிர்ச்சியில் உறைந்து போனான். இதையெல்லாம் பார்த்த கென்னிக்கோ பேசுவதற்கு வாயில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. மூச்சு கூட விடுவதற்கு அவள் பயந்தாள். எங்கே மீறி அவன் அருகில் போனால் தனது நிலைமையும் மோசமாகி விடுமோ என்று நினைத்தவளுக்கு அவனை நெருங்கி செல்வதற்கு துளியும் தைரியமில்லை. ஒரு ஓரத்தில் சென்று அவன் கண்களில் படாதவாறு மறைந்து கொண்டாள். இதுவே அந்த சமயத்தில் நல்லது என்று அவள் மனதிற்கு தோன்றியது. விக்ரமின் கால்களில் நசுக்கப்பட்டு கிடந்த பிளாக் ஹாக் தன் மனதிற்குள், யார் இவன்? இவனுக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்குதா? அட் எ டைம்ல என் ஆளுங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம 2 கன்லையும் புல்லட்டை மின்னல் வேகத்துல லோட் பண்றான். இட்ஸ் இம்பாசிபிள். இத்தனை நாளா ஆயுதங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்க எங்களால கூட இந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ண முடியுமான்னு தெரியல. உண்மையாவே இவன் ரொம்ப பயங்கரமான ஆளா தான் இருக்கான். ஆனா இப்போ நான் இவன் கையால சாக போறேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவன் மனதிற்குள் பயந்து கொண்டு இருந்த சமயம் விக்ரம் அவனது தலையை நோக்கி குறிவைக்க பயத்தில் பிளாக் ஹாக் அழ ஆரம்பித்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கில் மீ. என்னை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னை கொன்றாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்ல, பரவாயில்ல, உன் கூட்டத்தை ஆளுங்க பண்ண வேலையை பார்த்தா அவன் தலைவனான உனக்கு புத்தி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீ தலைவனா இருக்க தகுதியானவன் தான். அவங்களுக்கு புத்தி இல்லைனாலும் உனக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு. நான் வாய் திறந்து எதுவும் பேசாத முன்னாடியே நீயே வாலண்டரியா என்கிட்ட ஆஜராகிற கிரேட் மேன் என்று சொன்னவன் அவன் தலை மீது இருந்த தனது காலின் பிடியை தளர்த்தினானே தவிர காலை அவன் தலையில் இருந்து எடுக்கவே இல்லை. அதன் பின் ராக்கெட் ராஜாவிற்கு தனது மொபைலில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்ப இங்கே அவனது சிக்னலுக்காக காத்திருந்த ராக்கெட் ராஜாவின் போனில் மெசேஜுக்கான நோட்டிபிகேஷன் வந்ததும் வேகமாக தனது மொபைல் எடுத்து பார்த்தான். அதில் விக்ரம் அனுப்பியிருந்த மெசேஜ் பார்த்தவன் மிகவும் ஷாக் ஆனான். என்ன இது? நான் பார்த்த இந்த மெசேஜ் நிஜமா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல விக்ரம் சார். உள்ள போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சீக்கிரமா கிளியர் பண்ண வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள். இவர் திறமையானவர்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு திறமையான பலசாலின்றது இப்பதான் ரியலைஸ் பண்றேன் என்று சொன்னவன் மனதிற்குள் அத்தனை ஒரு சந்தோஷம். வேகமாக தனது ஆட்களிடம் அனைவரையும் உள்ளே வரும்படி சைகை காட்டியவன் மெயின் டோரை ஓபன் செய்து கொண்டு ராஜன் அடையோடு உள்ளே சென்றான். ராக்கெட் ராஜா கூட விக்ரமிடமிருந்து இப்படி ஒரு ஆக்ஷனை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆரம்பத்தில் அவன் அங்கே தான் மட்டும் தனியாக செல்கிறேன் என்ற பொழுது அவன் பயந்தான். ஆனால் விக்ரம் இந்த அளவிற்கு ஒரு ஃபார்மில் இருப்பான் என்பதை எதிர்பார்க்காத ராக்கெட் ராஜாவிற்கு அவனது இந்த ஒரு தாக்குதல் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மை என்னவென்று புரிய ஆரம்பித்தது. அவனுக்கு ஆதரவாக இருந்த தன்னையும் நந்தகுமாரையும் தாக்கியதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். அதனால் தான் விக்ரம் இந்த அளவிற்கு துணிந்து விட்டான் என்பதை ராக்கெட் ராஜா உணர்ந்தான். அதன் பின்பு அவன் மனதில் இருந்த பயமானது சிறிது சிறிதாக களைய தொடங்கியது. அங்கு தரையில் மடிந்து கிடந்த ஆட்கள் அனைவரையும் பார்த்த ராக்கெட் ராஜாவிற்கு அத்தனை ஒரு சந்தோஷம். இந்த பிளாக் ஹாக் டீம் பத்தி நான் கேள்விப்பட்டு நான் இவங்களுக்கு பயங்கரமான சீன் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா நம்ம விக்ரம் சார் முன்னாடி இவங்க எல்லாருமே கால் தூசிக்கு சமம் அப்படின்றது மறுபடியும் இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இனி அந்த லத்தீன் குரூப்ஸ் எல்லாம் அசால்ட்டா தட்டி தூக்கிடலாம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் விக்ரமிடம், விக்ரம் சார், உண்மையாவே நீங்க ரொம்ப திறமையானவர் தான். ஆனா நான் தப்பு கணக்கு பார்த்துட்டேன்னு நீங்க எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க. யூ ஆர் கிரேட் சார் என்று சொன்னவன், இப்ப நான் என்ன பண்ணணும் என்று சிரித்த முகத்துடன் கேட்க, எப்பவுமே நம்மளோட ரூல்ஸ் எதுவோ அதையே நீ இப்ப ஃபாலோ பண்ணா போதும்.
இவங்க ரொம்ப திறமசாலின்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஸோ அடுத்து என்ன ப்ரொசீஜர் உனக்கே நல்லா தெரியும் தானே என்று சொல்ல, கண்டிப்பா சார் என்று சொல்லிவிட்டு விக்ரமின் காலுக்கு அடியில் நசுங்கி கிடந்த பிளாக் ஹாக்கிடம் வந்தவன், இங்க பாருங்க, இப்ப எல்லாருமே தரையில சரிஞ்சு கிடக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே விட்டா நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க. அதுவும் உன் ஆளுங்க எல்லாரையுமே புல்லட் சரமாரியா தாக்கி இருக்குது. அவங்க எல்லாம் உயிர் பழைப்பாங்கன்றதே கஷ்டம்தான். எந்த அளவுக்கு சீக்கிரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோமோ அந்த அளவுக்கு அவங்க உயிர் சீக்கிரமா பொழைப்பாங்க, இல்ல இங்கேயே செத்து போவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட பிளாக் ஹாக் டீமும் அடியோட அழிஞ்சு போயிடும். அதனால உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டனா நீயும் உன் கூட்டாளிகளும் உயிர் பழைப்பீங்க, இல்லாட்டி பரலோகம் போவீங்க. உன்னோட விருப்பம் என்ன என்று கேட்க பிளாக் ஹாக் வழியில் முணங்கியவாறு, உங்க டிமாண்ட் என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க எல்லாரும் இப்ப லத்தீன் குரூப்ஸோட சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எங்க டீம் கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதி என்று கேட்க, உண்மையாகவே விக்ரமின் திறமை கண்டு அதிர்ந்து போயிருந்த பிளாக் ஹாக் இது தனக்கு கிடைத்த மிக நல்ல தருணம் என்பதை உணர்ந்து கொண்டு, எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு திறமையானவருக்கு கீழே வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் நீங்க சொன்ன மாதிரியே இவருக்கு கீழே வேலை செய்கிறேன். எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க என்று விக்ரமின் காலுக்கு கீழ் மண்டியிட்டான். ராக்கெட் ராஜா விக்ரமை பார்த்து ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தான். விக்ரம் முகத்திலும் புன்னகை அரும்பியது. பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் இப்பொழுது விக்ரமின் கைவசம் வந்துவிட்டது. இனி லத்தீன் குரூப்ஸின் நிலம், உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எங்க டீம் கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதி என்று கேட்க, உண்மையாகவே விக்ரமின் திறமை கண்டு அதிர்ந்து போயிருந்த பிளாக் ஹாக் இது தனக்கு கிடைத்த மிக நல்ல தருணம் என்பதை உணர்ந்து கொண்டு, எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு திறமையானவருக்கு கீழே வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் நீங்க சொன்ன மாதிரியே இவருக்கு கீழே வேலை செய்கிறேன். எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க என்று விக்ரமின் காலுக்கு கீழ் மண்டியிட்டான். ராக்கெட் ராஜா விக்ரமை பார்த்து ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தான். விக்ரம் முகத்திலும் புன்னகை அரும்பியது. பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் இப்பொழுது விக்ரமின் கைவசம் வந்துவிட்டது. இனி லத்தீன் குரூப்ஸின் நிலைமை என்ன? ராக்கெட் ராஜாவின் திறமையை பற்றி கேள்விப்பட்டிருந்த டேனி அதை நேரில் பார்த்த பிறகு சிறிது அதிர்ந்தான். ஆனால் அப்படிப்பட்ட ராக்கெட் ராஜாவே விக்ரமை சார் என்று அழைக்கவும், விக்ரம் சாதாரண ஆள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவன் விக்ரமிற்கு கீழ் வேலை செய்வதற்கு ஒத்துக்கொள்கிறான். தான் நினைத்த காரியம் நிறைவேறியதை நினைத்து உதட்டோரத்தில் புன்னகை உதித்த விக்ரம் அதை டேனி பார்க்கும் முன் மறைத்து கொண்டு அவனிடம், நீ என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் உன்னை எதை வச்சு நம்புறது? நீ நிஜமாவே எனக்கு உண்மையா இருப்பியா, இல்ல இப்போதைக்கு உயிர் பொழைக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டனா நான் என்ன பண்றது என்று கேட்டான் விக்ரம். அவன் சொன்னதை கேட்ட டேனியின் முகம் ஏமாற்றத்தில் கருத்தது. என்ன இவரு இப்படி சொல்றாரு? ராக்கெட் ராஜாவுக்கும் நந்தகுமாருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவங்க எல்லாருக்கும் மேல இருக்கிற இந்த விக்ரம் கண்டிப்பா அந்த நந்தகுமாரோட இந்த நிலைமைக்கு காரணமான என்னை கொல்ல மாட்டாருன்னு என்ன இருக்கு? எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திறமையான ஆளுக்கு கீழே வேலை பார்க்கறது தப்பே கிடையாது. ஏதாவது பேசி இவரை நம்ம சமாளிக்கணும், அப்பதான் உயிர் பழைப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவன் விக்ரமை பார்த்து, ஐயோ விக்ரம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே தப்பா நடக்காது. ஏன்னா உங்களோட திறமைய நான் லைவா பார்த்துட்டேன். இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறமும் நான் உங்களை ஏமாத்திருவன்ற நம்பிக்கை இருக்குதா? அந்த மாதிரி நீங்க என்ன நம்பாம இருந்தீங்கன்னா உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் என்று அவனை சரியாக லாக் செய்தான் டேனி. அவனது இந்த பேச்சை கேட்டு அவனை மேலும் கீழும் பார்த்த விக்ரம், பரவாயில்ல, ஆளு ரொம்ப விவரமானவனா தான் இருக்க, கரெக்டா பேசி என்னையே லாக் பண்றான். இவனை நம்பலனா என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா என்று அவன் சொன்னதை நினைத்து பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது. இங்க பாரு ராக்கெட் ராஜா, நீ இங்கிருந்து கூட்டிட்டு போ, இவங்க கிட்ட இருந்து எனக்கு எல்லா உண்மையும் வேணும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனது பார்வை அங்கே ஒரு சுவற்றிற்கு பின்னால் மறைந்திருந்த பெண்ணின் மீது விழுந்தது. தான் பேசுவதை நிறுத்திவிட்டு விக்ரம் நேராக கென்னியை நோக்கி சென்றான். அதை கண்டு பயந்தவள் எங்கே இன்று அவன் தன்னை கொன்று விடுவானோ என்று பயத்தில் தானாகவே உளர ஆரம்பித்தாள். விக்ரம் சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறேன்.
இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் தான் டேனியோடைய பர்சனல் செக்யூரிட்டி. டேனி பத்தின எல்லா ரகசியமே எனக்கு தெரியும். அவன் இப்போ லாஸ்டா என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டு நந்தகுமாரை வச்சு டேனி ஒரு ரொம்ப பெரிய பிளான் போட்டிருக்கான். அது என்னன்னு கூட எனக்கு தெரியும். நான் இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா என்னை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னை உயிரோட விட்டுருங்க ப்ளீஸ். அப்பாடா, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதனால கண்டிப்பா என்னை உயிரோட விட்டுருவாரு. இவர்கிட்ட இருந்து எனக்கு பாராட்டுமே கிடைக்க போகுது என்று ஏதேதோ மனதிற்குள் நினைத்தவாறு விக்ரமை பார்த்தாள் கென்னி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கொல்ல சொல்லி பிளாக் ஹாக் கிட்ட இவ எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தான்றத நான் லைவ்லயே பார்த்தேன். ஆனா இப்போ அவளோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லி என்கிட்ட சரண்டராக ரெடியா இருக்கா. உண்மையாவே இந்த ஃபாரின்காரங்க எல்லாருக்குமே 2 நாக்கு தான் இருக்கும் போலவோ என்னவோ என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து சிரித்தான். அதன் பின் ஏதோ யோசித்தவன் ராக்கெட் ராஜா பக்கம் திரும்பி, ராக்கெட் ராஜா, நீ இவங்க எல்லாரையும் இங்கிருந்து அழைச்சிட்டு போ. இவங்களை சித்திரவதை பண்ணி உண்மையை வர வைப்பியோ இல்லை வாய் வார்த்தையால் உண்மையை வர வைப்பியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க கிட்ட இருந்து உண்மை வந்தாகணும். எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த லத்தீன் ஃபேமிலி பற்றின உண்மையை உன்னால் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே என்கிட்ட வா என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான். அதன் பின் ராக்கெட் ராஜாவும் அங்கிருந்து பிளாக் ஹாக் டீமையும் கென்னியையும் அழைத்து கொண்டு தனது இடத்திற்கு சென்றான். அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக தனது ஆர்டிபிஷியல் தீவிற்கு செல்கிறான். எதிர்பாராத சமயத்தில் நடந்த இந்த தாக்குதலால் மனதளவில் மிகவும் பிரஷராக ஃபீல் செய்த விக்ரமிற்கு இந்த இயற்கை சூழலின் அமைதி மிகவும் தேவையாக இருந்தது. அதனால் அந்த நாள் முழுவதும் அங்கிருந்து அந்த அழகிய தீவின் இயற்கை அழகை ரசித்தவாறு தன் பொழுதை கழித்தான். மறுநாள் காலை தோட்டத்தில் அமர்ந்து அவன் ஏதோ ஒரு யோசனையில் இருக்க அப்பொழுது அவன் அருகில் வந்த ராக்கெட் ராஜா அவனிடம் பிளாக் டீமில் இருந்து தாம் கண்டுபிடித்த உண்மைகளை பற்றி விக்ரமிடம் விளக்கினான். விக்ரம் சார், கிட்டத்தட்ட 2 நாளா நான் அவங்க கிட்ட இருந்து என்னால எந்த அளவுக்கு உண்மையை வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்று சொன்ன ராக்கெட் ராஜாவின் கண்கள் மிகவும் சோர்வாக இருந்தது. ஆரம்பத்தில் விக்ரமிடம் உயிருக்கு பயந்து அவனிடம் அனைத்து உண்மையையும் சொல்லிவிடுவதாக பிளாக் ஹாக் டீம் சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் சென்று தங்கள் உடலில் இருந்து காயத்திற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டவர்கள் அதன் பின் அவனிடம் உண்மையை சொல்வதற்கு சிறிது தயங்கினர். அதனால் ராக்கெட் ராஜாவிற்கு அவர்களிடம் இருந்து உண்மையை வாங்குவதற்கு சிறிது சிரமமாக தான் இருந்தது என்று சொல்லலாம். அவர்களிடம் உண்மையை எல்லாம் வரவைப்பதற்கு 2 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 2 நாட்களும் ராக்கெட் ராஜா தூங்கவே இல்லை. அதனால்தான் அவனது கண்கள் மிகவும் சோர்வாக இருந்தது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சதா என்று கேட்டான் விக்ரம். சார், இந்த பிளாக் ஹாக் அண்ட் கென்னி இவங்க 2 பேருக்குமே லத்தீன் ஃபேமிலி பத்தின உண்மைகள் ரொம்ப நிறையவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லத்தீன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது என்னால உறுதியா சொல்ல முடியாது என்று சொன்ன ராக்கெட் ராஜா சிறிது நேரம் இடைவெளி விட்டு பின் மீண்டும் தொடர்ந்தான். இப்போ இந்தியா வந்திருக்கிற டேனி லத்தீன் குரூப்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. லத்தீன் ஃபேமிலியில முக்கியமான 3 ஆளுல அவனும் ஒருத்தன். அவனுக்கு கீழே இந்தியாவில் மட்டும் பிளாக் ஹாக் டீம் மாதிரியே 10 டீம் இருக்குது என்று அவன் டேனியை பற்றி தனக்கு தெரிந்த விவரங்கள் அனைத்தையும் சொல்ல விக்ரமிற்கு டேனி எந்த அளவிற்கு பவரானவர் என்று தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒருவன் இந்தியா வந்திருக்கிறான் என்றால் விஷயம் மிகவும் சீரியஸானது என்று அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இந்த டேனி புனித் அப்படின்ற ஒரு சர்வதேச கொலைகாரனை அழைச்சிட்டு வந்திருக்கான். அந்த கொலைகாரன் உலகம் பூரா தேடப்பட்டு இருக்கிற ஒரு ஆளு. உலகத்துல யார் அவனை கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சன்மானம் தரதா அவங்க நாட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அப்படிப்பட்ட அவனை வச்சுதான் நம்ம மனோகர் குரூப்ஸை இன்னும் 1 வாரத்துக்குள்ள அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி மனோகர் குரூப் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த புனித் இங்க வந்திருக்கான் என்று ராக்கெட் ராஜா தனக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் விக்ரமிடம் சொல்லி முடித்தான். ராக்கெட் ராஜா சொன்னதில் டேனி பற்றியும் புனித் பற்றியும் விஷயங்கள் அவனுக்கு தேவையில்லாததாக தான் இருந்தது. ஆனால் இறுதியாக சொன்ன மனோகர் குரூப்ஸிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த தாக்குதல் விஷயம் விக்ரமிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சரி, இந்த கென்னியும் பிளாக் ஹாக்கும் நமக்கு கீழே உண்மையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்று விக்ரம் கேட்க, ஆரம்பத்துல சரின்னு சொன்னவங்க
ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தயங்கினாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டை காட்டவும் கடைசியா அவங்க 2 பேருமே ஒரு மனசோட நமக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் இப்போ அவங்கள நம்புறதுக்கு தயாரா இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் விக்ரம் சார் என்று சொன்னான் ராஜா. வெல்டன் ராஜா என்று சொன்ன விக்ரம் சிரித்துக்கொண்டே, இதுக்கு மேல இந்த பிளாக் ஹாக் டீமை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நாம முதல்ல அந்த டேனியை சமாளிப்போம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம மனோகர் குரூப்ஸை காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளுடைய எமர்ஜென்சி ஒர்க். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஹாக் டீம் எப்படி, அவங்க உண்மையா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நாம படிப்படியா பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இந்த டீம் நம்ம கையில சிக்கி இருக்கிறது டேனிக்கு தெரியவே வேண்டாம். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சைலண்டா சீக்கிரட்டா இருக்கணும், ஓகேவா என்று அவன் சொல்ல, ஓகே சார், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரின்னு தான் எனக்கும் படுது என்று சொன்னார் ராக்கெட் ராஜா. ஓகே, இப்போ வரைக்கும் அந்த லத்தீன் குரூப்ஸ் மனோகர் குரூப்ஸ் கிட்ட இருந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கைவசப்படுத்தியிருக்காங்க என்று விக்ரம் கேட்க, ஆல்மோஸ்ட் அவங்க சக்சஸ் கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு தான் சார் சொல்லணும். ஏன்னா நம்ம மனோகர் குரூப்ஸில் இருக்க முக்கியமான எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களோட கைவசப்படுத்திட்டாங்க. இதில் ஒரு சிலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க, இன்னும் ஒரு சிலர் உயிருக்கு ஆசைப்பட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க என்று பதட்டம் மற்றும் கவலை நிறைந்த குரலுடன் கூறினார் ராக்கெட் ராஜா. அவன் சொன்னதை வைத்து மனோகர் குரூப்ஸ் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உள்ளதை தெரிந்து கொண்டான் விக்ரம். அவன் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராக்கெட் ராஜாவின் போன் அடித்தது. போனை எடுத்து பார்த்தவன் விக்ரமிடம், சார், ஸ்டீஃபன் கிங் தான் கால் பண்ணியிருக்கான் என்று சொன்னவாறு போன் காலை அட்டன் செய்தவன் எதிர்முனையில் இருந்த ஸ்டீஃபன் கிங்கிடம் பேசினான். அவனிடம் பேச பேச ராக்கெட் ராஜாவின் முகம் மாறியதை விக்ரமால் புரிந்து கொள்ள முடிந்தது. போன் காலை கட் செய்தவன் விக்ரமிடம், சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கான். ஸ்டீஃபனால அந்த விஷயத்தை சமாளிக்கவே முடியலையாம். இம்மிடியேட்டா நம்மளை கிளம்பி வர சொல்லியிருக்காரு என்று சொன்னான். என்ன சொல்ற என்று விக்ரம் சீரியஸாக கேட்க, ஆமா சார், மனோகர் குரூப்ல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் நாம கணக்கு போட்டு இருக்கிற அளவை விட நிறைய பேர் போயிட்டாங்களாம். அந்த லத்தீன் குரூப்ஸ் அவங்க எல்லாரையுமே மிரட்டி அவங்க கைவசப்படுத்திட்டாங்க. ஸ்டீஃபன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்திருக்காரு. ஆனா இப்போ விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிடுச்சான் என்று சொன்னான் ராக்கெட் ராஜா. நந்தகுமார் சிறிது நாள் ஓய்விலேயே இருக்குமாறு டாக்டர் சொல்லிவிட்டதால் அவரால் தற்சமயத்திற்கு நிறுவனத்தை எடுத்து நடத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட விக்ரம், ஸ்டீஃபன் கிங்கிற்கு கமர்ஷியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதை தெரிந்து வைத்திருந்ததால் அவனை தற்சமயம் மனோகர் குரூப்ஸை பார்த்து கொள்ளுமாறு நியமித்திருந்தான். ஆனால் ஸ்டீஃபன் கிங்கால் தங்கள் கைவசம் இருக்கும் ஷேர் ஹோல்டர் லத்தீன் குரூப்புக்கு போவதை ஒரு கட்டத்திற்கு மேல் தடுக்க முடியாமல் போகவே அதனால் தான் இப்பொழுது உதவிக்காக ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்திருந்தான். ராஜா, விஷயம் நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்பவே நாம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை கைமாறி போயிடும். இம்மிடியேட்டா கிளம்பு என்று விக்ரம் சொல்ல வேகமாக சென்று தனது ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஸ்டார்ட் செய்த ராக்கெட் ராஜா அதன் பின் விக்ரம் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள இருவரும் மனோகர் குரூப்ஸை நோக்கி சென்றனர். அவன் மனதிற்குள் லத்தீன் குரூப்ஸின் மீது கோபம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத சமயத்தில் தங்களை தாக்கி நந்தகுமாரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய வைத்துள்ளனர். இப்பொழுது ஷேர் ஹோல்டர் அனைவரையும் மிரட்டி தங்களுக்கு கீழ் அடிப்பணிய வைத்து மனோகர் குரூப்ஸ் சரிந்து கீழே விழுந்துவிடும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டனர். இப்படி தங்களுக்கு அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கும் லத்தீன் குடும்பத்தை கண்டிப்பாக பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு வெறித்தனத்தோடு அவன் அமர்ந்திருக்க அவர்கள் சென்ற கார் மனோகர் குரூப்ஸை 20 நிமிடத்தில் அடைந்து விட்டது. அவனை பார்த்து ஸ்டீஃபன் கிங் வேகமாக ஓடி வந்து, விக்ரம் சார், வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. எல்லாருமே நான் இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்கார வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு வர வைக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நீங்க வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ப்ளீஸ் உள்ள வாங்க சார் என்று விக்ரமை வரவேற்றான் ஸ்டீஃபன் கிங். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.